கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு ஜெபத்தை தியானிக்க போகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருத்தர் செய்த ஜெபத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2வது நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்தை அதில் ஒரு ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்துல 3 முறை வேண்டிக் கொண்டாராம். என்ன 3 முறை வேண்டிக் கொண்டார் அப்படின்னா, ஆண்டவரே, நான் என் மாம்சத்துல மேன்மை பாராட்டக்கூடாதபடிக்கு என்னுடைய மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ரொம்ப என்னை வருத்தி கொண்டே இருக்குது ஆண்டவரே. என்ன இந்த 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 முள்ளை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் செபிக்கிறத நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை அவர் செபிக்கிறார். எனக்கு ஒரு மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் தான் அனுபவித்த எல்லா பாடுகளையும் தன்னுடைய நிருபங்களிலே எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ரோமர் ஆரம்பித்து நீங்கள் எல்லா 13 நிருபங்கள் அவர் எழுதியிருக்கிறார். அந்த 13 நிருபங்கள் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் எழுதப்பட்ட அந்த நிருபங்களிலே அவர் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள். அவர் சொல்கிறாரு, 40 அடி என்னை 5 முறை அடித்தாங்க அப்படிங்கிறார். அப்படி பல விதத்தில் என்னை காரி துப்புனாங்க, என்னை இதெல்லாம் பண்ணாங்க. அப்படி பயங்கரமான கஷ்டம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அவர் சொல்கிறார், என்னோடு கூட நீ அவருடைய அனுபவத்தில் தான் நிறைய எழுதுகிறார். அவரோடு கூட பாடுபடுவோமானால், பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் அப்படி சொல்கிறார். அப்போ ஆனால் இங்கே அவர் மென்ஷன் பண்ணலை. அவர் இங்கே எழுதலை, நான் இப்படிப்பட்ட ஒரு முள் தான் எனக்கு மாம்சத்தில் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இவர் சொல்கிறாரு, ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது ஆண்டவரே, அந்த முள்ளை என்ன பண்ணிடுங்க, எடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த முள் இருக்குல்ல, நம்ம காடு மேடுகளில் நடந்து வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த முள் காலில் குத்திச்சு அப்படின்னா எப்படி அது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. சில நேரத்தில் குத்தின உடனே அந்த முள்ளை எடுத்து போட்டுடுறோம். ஆனால் சில முள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன முள்ளாக இருக்கும். பெரிய முள்ளை எடுத்துடலாம் டக்குன்னு உடனே. அந்த சின்ன முள் உள்ளேயே அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த முள் காலில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்க ஒரு மாதிரி அது குடஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இப்போ இது காடு மேடுகளில் ஒரு செடியில் இருக்கிற ஒரு முள். அந்த முள் காலில் குத்திச்சுன்னா இப்படி ஒரு வேதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். வேறு என்ன முள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மீன் முள் சொல்லலாம். இந்த மீன் முள் ஒரு வேளை தொண்டையில் சாப்பிடும்போது மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்களேன், அது அப்படியே ஒரு மாதிரி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த முள் தொண்டையில் மாட்டி அநேகர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதை எடுக்க முடியாமல். அது அதனால சிலர் மரித்தும் போயிருக்கிறாங்க. இப்போ இந்த முள் என் மாம்சத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கலாம். உங்களை அப்படியே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களை அப்படியே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஐயோ, இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை மைண்ட்லையோ இல்லை உங்களுடைய மாம்சத்திலையோ, அது உங்கள் குடும்பத்திலையோ இல்லை உங்கள் வேலையிலையோ அந்த முள் உங்களை பாடாப்படுத்தி கொண்டிருக்கலாம். இவர் 3 முறை செபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பதிலை கொடுக்குறார். என்ன பதிலை கொடுக்குறாருன்னா, என் கிருபை உனக்கு போதும். நான் முள்ளை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. இந்த முள் உன்னை விட்டு அகண்டு போகும்னு சொல்லலை. இந்த முள் உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்லலை. இந்த முள் உன்னை இனிமேல் சாத்தானுடைய தூதனை போல இருந்து உன்னை அது வேதனைப்படுத்தாது அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, உங்கள் பலவீனம் எது? அந்த பலவீனத்தை காண்பித்து கொடுங்க ஆண்டவரே. இதுதான் என் பலவீனம், இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதில் தான் என்னுடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, டார்ச்சராக இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட காமிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவருடைய பலன் பூரணமாக இருக்கும். ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் என்று
ஒன்றுமே இல்லை. உங்களுடைய சூழ்நிலையை அவரால் மாற்ற முடியும். உங்களுடைய மாம்சத்தில் இருக்கிற முள்ளை அவர் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, நல்ல ஒரு பாதையை, நல்ல சமாதானத்தை கர்த்தர் அவரால் கொடுக்க முடியும். செபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பவுலினுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே பதிலை கொடுத்தீங்கப்பா. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரே பேசுனீங்க. அதே போல எங்களுக்கும் நீங்கள் அதே வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்கப்பா. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி கர்த்தர் நீர் ஆண்டவரே இப்படி செய்வதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.